ஆஃப்டர் ஓ லெவல்ஸ் அண்ட் ஆஃப்டர் ஏ லெவல்ஸ் 2 கற்கனர்களுக்கும் பின்னர் செய்யக்கூடிய தொழில்சார் கற்கனர்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. ஆஸ்திரேலியா, கனடா, USA, நியூசிலாந்து, டென்மார்க் போன்ற நாடுகளுக்கு நாங்கள் ஸ்டூடெண்ட் வீசா செய்து கொடுக்குறோம். நான் என்னோடய ஏ லெவலில் ஜெஃப்னா ராமநாதன் காலேஜில் படித்தேன். பயோ ஸ்ட்ரீம் தான். இப்போ இந்த அடுத்த லெவலில் HNDA BCAS கேம்பஸில் தொடர்றேன். So this vocabulary is very important in our what skill? Writing. BCAS does not only provide you a theoretical session, also a practical session. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பேனலாக இருந்ததோட பர்சனல் டெவலப்மெண்ட் மற்றும் பர்சனல் கேரிங்லேயும் வந்து ஒவ்வொரு லெக்சரருமே வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக இண்டிவிஜுவலாக பார்க்குறது வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக வந்து நான் பார்க்குறேன். அதில் சீனியர்ஸ் நிறைய பேர் இங்கே ஜஃப்னாவில் சரி, கொலம்பூவில் சரி, அவுட் ஆஃப் த ப்ராவின்ஸ், நார்தர்ன் ப்ராவின்ஸ் நிறைய பேர் இன்டர்ன்ஷிப் செய்கிறாங்க, ஒர்க்கும் செய்கிறாங்க. நான் என்னோடய வாழ்க்கையில் எந்த ஒரு கனவு இன்ஜினியரான ஒரு கனவோடு இருந்ததால் நான் செலக்ட் பண்ண இந்த BCAS வந்து எனக்கு சரியான ஒரு சரியான ஒரு கல்வி நிறுவனமான கிடைச்சிருக்கு. ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய வந்து சிங்கப்பூர், மிடில் ஈஸ்ட் அந்த கண்ட்ரீஸ்லேயும் வந்து எடுத்துக்கூடிய மாதிரி இருக்கு. Destroyed during the chemical or physical process. அந்த ஒன் ரூஃபுக்குள்ள வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி உள்ள ஒரே ஒரு பிரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஜெப்னாலேன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் சொற்ப மாதங்களில் BCAS கேம்பஸ் ஆனது LLB கற்கைநெறியை ஆரம்பிக்கவில்லை. 40,000 to 60,000 நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஆஃப்டர் த HND ப்ரோக்ராம். என்ன கேட்டிங்கன்னா நான் ஜெஃப்னாவில் BCAS கேம்பஸில் பயோமெடிக்கல் சயின்ஸ் படிக்கலாம்னு சஜஷன் பண்ணுவேன். அனைவருக்கும் வணக்கம். இலங்கையில் முன்னணியில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனம் ஆங்கிலம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் முகாமைத்துவம் போன்ற உயர்கல்விகளை நாடளாவிய ரீதியில் சர்வதேச உயர்கல்வி நிறுவனங்களோடு சேர்ந்து தனியார் உயர்கல்வி நிறுவனமாக இருக்கின்றது. நீண்ட காலமாக உயர்கல்வி செயற்பாட்டில் முன்னணி நிறுவனமாக இலங்கையில் தடம் பதித்து இருக்கின்றது. பல மாணவர்கள் வெளிநாடுகளில் உயர் பதவிகளில் இருப்பதற்கும் அவர்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான இடங்களுக்கு போவதற்கும் அதே போன்று அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் மிக முக்கியமான பங்கினை இந்த நிறுவனமானது ஆற்றி இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் தன்னுடைய சேவையை நீண்ட காலமாக ஆற்றி வருகின்ற முன்னணி நிறுவனமாக இது இருப்பதோடு வங்கிக் கடன், அது மட்டுமின்றி மாதாந்த தவணை கட்டணங்களில் உயர்கல்வியை பயில்வதற்கான சந்தர்ப்பத்தினை வந்து இந்த உயர்கல்வி முன்னணி நிறுவனமானது ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இலங்கை தலைநகர் கொழும்பு, கண்டி, கல்முனை, யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் வந்து தங்களுடைய கிளைகளை நிறுவி சமூக பொறுப்புடன் தங்களுடைய சேவையினை ஆற்றிக்கொண்டு வருகின்ற ஒரு நிறுவனமாக இருப்பதோடு BCAS கேம்பஸ் யாழ்ப்பாண கிளைக்கு தான் நாங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றோம். இங்கு உயர்கல்வி, அதே போன்ற சேவை, அவர்களுடைய நிர்வாக செயற்பாடுகள் சார்ந்து அவர்களோடு தொடர்ச்சியாக பேசுவோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரணவன் திருமால், BCAS கேம்பஸில் ஸ்டடி ப்ரோ டிபார்ட்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். இப்போ நாங்கள் வந்து என்ன மாதிரி சர்வீஸ் செய்கிறோங்களா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபாரின் படிப்புகள், அதாவது ஆஸ்திரேலியா, கனடா, USA, நியூசிலாந்து, டென்மார்க் போன்ற நாடுகளுக்கு நாங்கள் ஸ்டூடெண்ட் வீசா செய்து கொடுக்குறோம். நாங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து A லெவல் முடித்த அப்புறம் என்ன பேச்சுலர்ஸுக்கு எங்கே போகிறதோ இல்லை மாஸ்டர்ஸுக்கு எங்கே போகிறதோ அப்படி யோசிக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்து செய்கிறோம். நாங்கள் வேறு எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் என்ன செய்வாங்களாண்டா IELTS ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் SOPM இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் எல்லாம் நாங்கள் செய்து தரது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து BCASக்கு வந்து ஃபுல் சர்வீஸ், கவுன்சிலிங் சர்வீஸ் எடுத்து செய்யலாம். இது ஜெஃப்னா BCAS கேம்பஸ். நாங்கள் 26 வருஷமாக வந்து தொழில்முறை கல்வியில் வந்து முன்னோடியாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம். ஸோ எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா
ஆஃப்டர் ஓ லெவல்ஸ் அண்ட் ஆஃப்டர் ஏ லெவல்ஸ் 2 கற்கணிகளுக்கும் பின்னர் செய்யக்கூடிய தொழில்சார் கற்கணிகள் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. உதாரணமாக நீங்கள் ஒரு ஓஎல் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கான ஃபவுண்டேஷன்ஸ், அதாவது ஃபவுண்டேஷன்ஸ் எடுத்துக்கொண்டால் வந்து ஃபவுண்டேஷன் இன் பிஸ்னஸ், ஃபவுண்டேஷன் இன் ஐடி, ஃபவுண்டேஷன் இன் சிவில் இன்ஜினியரிங், அதாவது சிசிடிடி மாதிரியான பாடங்கள் வந்து நீங்கள் ஆஃப்டர் ஓ லெவல்ஸ் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆஃப்டர் ஏ லெவல்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கான ஹையர் நேஷனல் டிப்ளமா, அதாவது 2 வருட கற்கனரி ஹையர் நேஷனல் டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங், குவான்டிட்டி சர்வேரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் சயின்ஸ், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் போன்ற துறைகளில் வந்து நீங்கள் உங்களோட ஹையர் நேஷனல் டிப்ளமா கற்கனரியை பெற்றுக்கொள்ள முடியும். ஹெச்என்டிக்கு பிறகு வந்து நீங்கள் உங்களோட 1 வருட கால அவகாசம் உள்ள டிகிரி, அதாவது உங்களோட டாப்அப் டிகிரியை வந்து லோக்கல், அதாவது பிகாஸ் கேம்பஸ்லேயே அல்லது வெளிநாடுகளில் உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரியில் வந்து உங்களுக்கான டிகிரியை வந்து நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கள்கிட்ட வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதாவது வந்து நீங்கள் வந்து எங்களோட என்ரோல் பண்ணி இருந்தால் நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள், அதாவது உங்களுக்கு லோன் எடுக்கிறதுக்கு தேவையான லெட்டர்ஸ், அதுக்கு தேவையான சப்போர்ட்ஸை வந்து எங்களால் வந்து உங்களுக்கு செய்து கொள்ள முடியும். அதே நேரம் வந்து உங்களுடைய கோர்ஸ் ஃபீஸ் வந்து எப்போவுமே உங்களுக்கு ஒரு ஈஸி இன்ஸ்டால்மெண்ட் பிளான், அதாவது வந்து மாதாந்த தவணை கட்டணங்களாக வந்து நீங்கள் உங்களோட கட்டணங்களுடைய கட்டணங்களை வந்து செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு டவுன் பேமெண்ட்டோட பேலன்ஸ் பேமெண்ட்டை வந்து நீங்கள் 18 மாதங்களுக்கு பிரித்து பே பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு பேமெண்ட் ஸ்கீமும் வந்து எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் ஹெச்என்டியை கம்ப்ளீட் பண்ண பிறகு எங்களோட பிகாஸின் உள்ளக நிறுவனமான வந்து ஸ்டடி அப்ரோட் நிறுவனத்தின் ஊடாக வந்து நீங்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை வந்து உங்களுடைய மேற்படிப்பு, உங்களுடைய பட்டப்படிப்புகளை வந்து பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கான ப்ரோசஸ், அப்ளிகேஷன் ப்ரோசஸ், பிளேஸ்மெண்ட் ப்ரோசஸையும் வந்து நாங்களே உங்களுக்கு செய்து தருவோம். எங்கள்கிட்ட இவ்வளோ காலமும் வந்து இருந்த பேட்சுகளில் வந்து படித்த மாணவர்கள் நிறைய பேர் வந்து லோயராகவும், சிங்கப்பூர் போன்ற மேற்கத்திய நாடுகளில் வந்து இன்ஜினியர்ஸாகவும், பலர் வந்து முன்னணி தொழில் முனைவோர்களாகவும் வந்து யாழ்ப்பாணத்திலையும் சரி வெளிநாடுகள்லையும் சரி இப்போ வந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். So first law of thermodynamics, if we are discussing, there is the energy is not created or destroyed during the chemical or physical process. So the chemical process means you are talking about the reactions. So whatever the reactions happening inside the molecules, that should be considered as a chemical reaction inside the thermodynamics. And the physical property changes means there should be the solid to become liquid or gas. So these physical changes or whatever happen, there is the energy can be created or destroyed in the whole process. So do you agree that? Good morning everyone. Today we are going to talk about the biomedical science, which is the reputed work-oriented program we have it. So இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட துறைசார் தொழில் வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு கற்கை நெறியாக இருக்குது. இதை நான் பிகாஸ் நிறுவனத்தில் வழங்குவதை இட்டு மிகவும் பெருமைப்படுகிறோம். இதன் மூலம் ஃபார்மகாலஜி ஆக இருக்கலாம், அல்லது மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜியாக இருக்கலாம், அல்லது ஒரு ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்குரிய ஒர்க்காக இருக்கலாம். இந்த இம்மாதிரியான வேலைகளை எங்களுடன் இணைந்து கல்வி கற்பதன் மூலம் இதை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். எங்களுடைய அடுத்த இன்டேக்கில் 25வது பேட்ச் எடுக்க இருக்கிறோம். ஸோ அந்த பேட்சில் நீங்கள் இணைந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய கனவை நனவாக்கி கொள்ளுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயாலஜி ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை, ஏன் வடமாகாணத்தை பொறுத்தவரை பிகாஸ் யாழ் கிளையில் மட்டுமே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இது உங்களுக்கு மிகவும் ஒரு வரப்பிரசாதமான ஒரு விடயமாக நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன். ஹாய், ஐ எம் சிவன்சிகா சிவராஜா. நான் என்னோட ஏ லெவலில் ஜெஃப்னா ராமநாதன் காலேஜில் படித்தேன். பயோ ஸ்ட்ரீம் தான். இப்போ இந்த அடுத்த லெவலில் ஹெச்என்டியை பிகாஸ் கேம்பஸில் தொடர்றேன்.
இங்கே வந்து ஜெஃப்னாவிலேயே வந்து லேப்போட நாங்களுக்கு தேவையான ப்ராக்டிகல்ஸ் எல்லாத்தையுமே செய்யக்கூடிய வசதியோடு இங்கே எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிறாங்க. அதை விட எங்களுக்கு ஏதாச்சும் குறை இருந்தாலும் அது எல்லாத்தையுமே அடுத்த நிமிஷமே சரி செய்து தராங்க. பயோமெடிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நல்ல ஃபெசிலிட்டிஸ், தேவையான குவாலிட்டிஸ் எல்லாமே கொடுக்கப்படுது. எங்களுக்கு முதல் படித்த நிறைய சீனியர்ஸ் ஜெஃப்னாவில் சரி, கொழும்பு சைட் சரி, நிறைய ப்ரைவேட் லெபார்ட்ரியில் நல்ல ஒர்க்கில் இருக்கிறாங்க. நாங்கள் கூட இங்கே படித்து கொண்டிருக்கே நாங்கள் வெளியில் போய் பார்ட் டைமாக கூட ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் இங்கே படித்து கொண்டே அப்படி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே படிக்கிறதால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய லெபார்ட்ரிஸில் கிடைக்குது. நிறைய பிள்ளைகள் தங்களுக்கான ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிக்கொள்கிறாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸை இப்போவே படித்து கொண்டிருக்கே வெளியில் போய் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, நான் ஜெஃப்னாவில் பிகாஸ் கேம்பஸில் பயோமெடிக்கல் சயின்ஸ் படிக்கலாம்னு சஜஷன். வணக்கம், நான் ஜனீல்சன், ஃபீல்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜராக இருக்கிறேன் சாஃப்ட்லாஜிக் லைஃப்பில். ஏல வந்து நான் காமர்ஸ் எடுத்திருந்தேன். எடுத்ததுக்கு பிறகு வந்து என்னுடைய ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராமாக வந்து நான் ஹெச்என்டியை வந்து பிகாஸில் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஹெச்என்டிஏ ப்ரோக்ராம் வந்து என்னுடைய கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்ததோட என் கரியரில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் வந்து பெரிய உதவியாக வந்து இருந்தது. இந்த ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணியிருந்த நிறைய மொடியூல்ஸ் வந்து என்னுடைய ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மென்மேலும் கூட்டினதோட நிறைய புது விஷயங்களை வந்து என்னுடைய ஒர்க் ஜேர்னியில் வந்து ஆட் பண்ணுறதுக்கும் பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணின ஒரு ப்ரோக்ராமாக வந்து இங்கே இருந்தது. அதே மாதிரி பிகாஸில் இருக்கிற லெக்சர் பேனலை பொறுத்தவரையில் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பேனலாக இருந்ததோட பர்சனல் டெவலப்மெண்ட் மற்றது பர்சனல் கேரிங்லேயும் வந்து ஒவ்வொரு லெக்சரருமே வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக இண்டிவிஜுவலாக பார்க்குறது வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ என்னுடைய ஜேர்னியை வந்து நான் கண்டினியூவாக பிகாஸ்லேயே கொண்டு போகிறத தான் நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் வந்து பிகாஸ் கேம்பஸ். This vocabulary is very important in our what skill? Writing. So when it comes to writing, you need to know all the vocabularies, so at least some vocabularies to write what you are going to exactly say. So this is from Jaffna Bakers Campus. As the coordinator of English language from Jaffna Bakers Campus, I would like to say that we have some courses for English language, especially diploma in English, certificate in English, and also we do have effective communication skills for high national diploma students, where we prepare students to speak public speaking. And also additionally we have IELTS coaching classes for students, those who are benefited or those who are willing to move abroad. And there are many other students, those who are being benefited by the English language of Jaffna Bakers Campus. Dear parents and students, vanakkam. So after the AL exam, you have a bigger question, what next? So exam முடிச்சது பிறகு if you are selected in the state university, you are okay. So otherwise the biggest question வந்து what next? So அதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு அதுக்கான ஆன்சர், you have to choose or you have to choose the private institute. ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு இருக்க அடுத்த கொஷனுக்கான ஆன்சர் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட். ஸோ அதுக்காக நீங்கள் நிறைய இன்ஸ்டியூட்டை தேடுவீங்க. ஸோ அந்த விதத்தில் எங்களோட கேம்பஸ் வந்து பிகாஸ் கேம்பஸ். ஸோ அந்த பிகாஸ் கேம்பஸை பொறுத்த மட்டும் நான் சொல்கிறதா இருந்தேன், நாங்கள் ஒரு 26 years ஸ்ரீலங்காவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு போகிற கேம்பஸ். ஸோ எங்களோட கேம்பஸில் இருந்து எவரி இயர் மோர் தென் 1000 கிராஜுவேட்ஸை வந்து பாஸ் அவுட் பண்ணி கொண்டு இருப்போம். ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் 20,000 நம்பர்ஸை வந்து நாங்கள் பாஸ் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த விதத்தில் ஸ்ரீலங்காவில் ரன் பண்ணி கொண்டு இருக்க லீடிங் கேம்பஸில் நாங்களும் ஒரு ஆக்கள். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் பயப்படாமல் பிகாஸ் கேம்பஸை வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஆஃப்டர் த கேம்பஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்க போகிற பெரிய ஒரு அடுத்த கொஷன் வந்து நாங்கள் எந்த கோர்ஸை வந்து சூஸ் பண்ணி கொள்ளலாம், எந்த ஸ்ட்ரீம். ஏன்னா நாங்கள் ஏல வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இருக்க பெரிய ஒரு கொஷன், அடுத்த கொஷன் வந்து ரைட் வில் சூஸ் த பெஸ்ட் கோர்ஸ் ஃபார் அதை எங்களோட ஃபியூச்சருக்காக நாங்கள் என்ன கோர்ஸை வந்து சூஸ் பண்ண போகிறோம்ன்ற பெரிய ஒரு கொஷன் ஒன்று இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸாக என்ன சஜஸ்ட் பண்ணக்கூடியது வந்து ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி.
ஸோ இந்த ஐடியை வந்து நான் சொல்கிற மாதிரி இருந்தால் இந்த ஆஃப்டர் சின்ஸ் இந்த ஏஐ வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகினது பிறகு நிறைய ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்படுது வந்து ஐடி ஃபீல்டில். ஜஸ்ட் யூ கோ த்ரூ த கூகுள். ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு அடித்தா கூட பார்க்கலாம், சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐடி ஃபீல்டை பொறுத்த மட்டும் எந்த அளவுக்கு ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எவ்ரி செகண்ட், எவ்ரி டே, எவ்ரி மந்த், எவ்ரி இயர் நிறைய லாட் ஆஃப் ஜாப்ஸ் வந்து எங்களுக்கு கிரியேட் ஆகிக்கொண்டிருக்கு இந்த ஐடி ஃபீல்டில். ஸோ இப்போ இந்த ஐடி ஃபீல்டை பொறுத்த மட்டும் எல்லா ஸ்ட்ரீம்காரரும் படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல்டு வந்து இந்த ஐடி ஃபீல்ட். ஸோ அந்த விதத்தில் இந்த ஐடி ஃபீல்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் உங்களோட கரியர் பார்த்துக்காக. ஸோ அந்த விதத்தில் எங்களோட கேம்பஸை பொறுத்த மட்டும் ஐடி ஃபீல்டில் நாங்கள் பெரிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் எவ்ரி இயர் வந்து பாஸ் அவுட் பண்ண வச்சு கொண்டு இருக்கிறோம். ஸோ அந்த இதில் வந்து நீங்களும் எங்களோட ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். எங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் லேப்ஸை பொறுத்த மட்டும் எங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் ஸ்டடீஸுக்காக வேண்டிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்காக வேண்டிய கிட்டத்தட்ட நான் 3 கம்ப்யூட்டர் லேப்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எங்கள்கிட்ட ஜெஃப்னா கேம்பஸில். ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கான கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் வந்து எங்கள்கிட்ட தாராளமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் லெக்சஸ், அதாவது உங்களோட சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தேவையான லெக்சஸும் வந்து எங்கள்கிட்ட லெக்சர் பேனல்ஸும் வந்து தாராளமாக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து நீங்கள் ஐடி ஃபீல்டுக்காக எங்களோட கேம்பஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். தென் ஆஃப்டர் ஐடி ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்றதால உங்களோட ஃபியூச்சர், ஸோ எங்களோட ஃபியூச்சரை பொறுத்த மட்டும் நீங்கள் உங்களோட ஃபியூச்சர் சூஸ் பண்ணிக்கல. எங்களோட படித்து முடிஞ்சது அப்புறம் எங்களுக்கு கிடைக்க போகிற சேலரியை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம் இந்த கூகுளில் கூட. ஸோ இந்த ஐடி டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கல எங்கள்கிட்ட நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக ஹெச்என்டி ப்ரோக்ராமுக்காக வேண்டி நீங்கள் எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணிக்கொள்ளுவீங்க. ஸோ அந்த ஹெச்என்டி ப்ரோக்ராம் நீங்கள் 16 to 18 months எங்களோட ஹெச்என்டி ப்ரோக்ராமை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ ஆஃப்டர் த ஹெச்என்டி ப்ரோக்ராம் ரைட், நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு போகிறதா இருந்தால் கூட அந்த ஒர்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணினா கிட்டத்தட்ட உங்களோட சேலரி 40,000 to 60,000 நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஆஃப்டர் த ஹெச்என்டி ப்ரோக்ராம். ஸோ இந்த ஹெச்என்டி ப்ரோக்ராம் நீங்கள் முடிகிற டைமில் எங்களால் சில இன்டர்ன் ப்ரோக்ராமை வந்து உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ண தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான சில கைடன்ஸும் உங்களுக்கான ஜாப்புக்கான கைடன்ஸும் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிகிரி ஹெச்என்டி முடிச்சது அப்புறம் இருக்கிற உங்களுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்கலாம், இந்த டிகிரியை வந்து நாங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது. பிகாஸ் நான் ஏஎல் முடிச்சது பிறகு எங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு இஷ்யூ, நான் டிகிரியை வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்கிறேன்னு சொல்லி. ஸோ அந்த டிகிரி ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஹெச்என்டி முடிச்சது பிறகு யூகே டிகிரி ப்ரோக்ராமை எங்கட கேம்பஸ்லேயே நீங்கள் ஈஸியாக ஃப்ளோ பண்ணிக்கொள்ளலாம். இன்கேஸ் நீங்கள் ஃபாரின் போகிற ஐடியா இருந்தால் அதுக்கான கைடன்ஸ், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட், அதுக்கான கவுன்சிலிங் எல்லாமே நாங்களே உங்களுக்கு செய்திருக்கோம். நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போக விரும்புகிறீங்களோ அந்த கண்ட்ரிக்கான ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டுமே நாங்கள் செய்திருவோம். இன்கேஸ் உங்களுக்கு எந்த கண்ட்ரிக்கு நான் போக விரும்பல, ஸ்ரீலங்காவிலே நான் முடிக்க போகிறேன்னா இருந்தால் அந்த டிகிரி ப்ரோக்ராமை நீங்கள் எங்கள்கிட்ட முடிச்சு கொள்ளலாம். ஸோ இந்த டிகிரி ப்ரோக்ராம் முடிச்சது அப்புறம் உங்களோட சேலரி ஸ்கேலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெஃப்னாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறா கூட 60,000 to about 1 lakh உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதே நீங்கள் கிளம்புக்கு மூவ் பண்ணுவீங்களா இருந்தால், ஒரு ஹை லெவலில் உங்களால் ஒர்க் பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்குமா இருந்தால் up to 3 lakhs வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு. இன்கேஸ் நீங்கள் சிங்கப்பூர் மாதிரி கண்ட்ரிக்கு போகிறீங்களா இருந்தால் சிங்கப்பூரில் நீங்கள் பெர் மந்த் சிங்கப்பூர் டாலர்ஸில் 6,000 ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். $6,000 நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அது எங்களை ஸ்ரீலங்கா கரன்சியில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா மோர் தென் 1.3 million இருக்கும். ஸோ இந்தளவு ஈஸியாக ரைட் நல்ல சேலரியோட நல்ல ஜாப் நீங்கள் ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஐடியை சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஐடியை நீங்கள் இன்னும் பெஸ்ட்டாக படிக்கிறதா நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் பிகாஸ் கேம்பஸை சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் பயப்படாமல் எங்கள் கேம்பஸை நீங்கள் வரலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட ஃபியூச்சரை பிரைட்டாக தரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணோன்னு ஜாயின் வித் அஸ். Hi, I'm Mariasha Jesdasan. Currently, I'm studying HND in Software Engineering in BCAS Campus, Jaffna. So, in the educational background, I studied my GCE honorary level in Angel International School and then advanced level and on Manipai Ladies College continue. After that, without hesitation, all of my friends from Angel International School, some of them preferred and some of them suggested me to study in BCAS Campus, Jaffna. As of their preference, I joined the BCAS Campus, Jaffna, and I'm currently going with semester 4 in HND in Software Engineering. And yes, in a seniors neriya per romba helpful ah irukum inga environment and surrounding. Lecturers as well, நீங்க HND செய்து கொண்டு போ HND ஓட ஃபைனல் ஸ்டேஜ்லேயே they are giving you job like internship opportunities தராங்க and job opportunities தருவாங்க. அங்கே சீனியர்ஸ் நிறைய பேர் இங்கே ஜஃப்னால சரி கொலம்பூல சரி அவுட் ஆஃப் த ப்ராவின்ஸ் நார்தர்ன் ப்ராவின்ஸ் நிறைய பேர் இன்டர்ன்ஷிப் செய்கிறாங்க, ஒர்க்கும் செய்கிறாங்க. நாங்களும் me as well as my friends
we have applied to companies and நான் செலக்ட் ஆகிருக்கேன். இன்டர்வியூ பண்ணி I was selected in one of the companies for internship and நாங்கள் இன்டர்ன்ஷிப் செய்து கொண்டே we can continue degree here in BCAS Jaffna. So I'm thinking that this choice is very great for me to continue in my life. Hello everyone, this is Niloja Varnaraja, Coordinator Business Management at BCAS Campus Jaffna. BCAS Campus Business Management Department, we are offering HND, Foundation and Level 7 PG and MBA. In HND, there are 4 specifications. One is Business Management, HRM, Accountancy and Finance, and Marketing. We are offering, after the HND, we are offering to the students for internship opportunities, especially for accountancy and finance students. There are audit firm opportunities are available. And someone who are not completed their A-levels, they can join with our Foundation of Business, and completing Foundation of Business, they can join our HND Business Management programs. And also, we are offering Level 7 PG programs for the leadership and management. You can join with us for this program too. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபேக்கல்ட்டியும் விட எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு ஜாயினிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டி. தட் மீன்ஸ் நாங்கள் எந்த ஃபேக்கல்ட்டிக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் தேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்பெஷலி அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ். எல்லா ஆர்கனைசேஷன்ஸ் எல்லா ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லையும் வி கேன் கோ ஃபார் த அக்கௌண்டன்சி அண்ட் ஃபைனான்ஸ். அட் த சேம் டைம் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் அண்ட் ஹெச்ஆர் ஆல்சோ எவ்ரி பிளேஸ், எல்லா இடமும் இண்டஸ்ட்ரியில் எல்லா இடத்துலையுமே எங்களால் அந்த இடத்துல ஷைன் பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் பிஜி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களோட கரியர் க்ரோத் அண்ட் கரியர் இந்த ப்ரமோஷன்ஸ் அண்ட் ஆல் தி திங்ஸுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். Hello everyone, this is Divya and I'm currently pursuing HND in Business Management and specializing in Management. I previously studied at Angel International School and I did my advanced level in Commerce stream. After doing my advanced level, I was there to choose a campus to guide my career, where my passion is to become an entrepreneur. In that point, BCAS was my only answer to choose and to develop my career. After coming to BCAS, the lecture panel was great, and the lecturers who taught me was very good at their teaching, and they minutely focused on each and every student's career and development. BCAS does not only provide you a theoretical session, also a practical session. At the start of this April, currently, we have gone to VDL, where the Mars holding a garment factory, where they taught the full function of the operations of the industry. And that was a great opportunity for me to improve my acknowledgement in my personally and also academically. BCAS does not only provide you the study session, but also it focuses on each and every student's extracurricular activities. One of the unique examples is that we are going to start up an event that is called Mugilam 2025, a unique New Year celebration. In that, I am doing a dance performance, and that improves BCAS gives an opportunity for me to stand up in a stage. So broadly you can know about my campus that it improves the students academically and professionally, and also improve them throughout their extracurricular activities. ஹலோ எவ்ரிவன், திருச்செல்லம் திரேஷன். நான் ஒரு சிவில் இன்ஜினியர் ஆகின்ற கனவோடு தான் நான் இங்கே பிகாஸுக்குள்ள முன்னில் வந்ததுலேருந்து நான் என்னோடய வாழ்க்கையில் எந்த ஒரு கனவு இன்ஜினியர் ஆகணுன்ற ஒரு கனவோடு இருந்ததால் நான் செலக்ட் பண்ண இந்த பிகாஸ் எனக்கு ஒரு சரியான ஒரு சரியான ஒரு கல்வி நிறுவனமான கிடைச்சிருக்கு. அது எப்படியாக இருக்குன்னு சொன்னால், இங்கே பயிற்சி வைக்கின்ற லெக்சர்ஸ் சரியான ஒரு முறையில் எங்களை வழிநடத்தி
எங்களை வந்து ஒரு கற்க நிறையோட நடத்தி கொண்டிருக்கணும். அதை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பயிற்சி அறியணும். அது எப்படின்னு சொன்னால் லைவாக எங்களுக்கு நடக்கிற கட்டிட நிர்மாண தொழில்துறையாளர்களை எங்களை கூட்டிக் கொண்டு போய் எங்களுக்கு சரியான ஒரு பயிற்சியும் சரியான ஒரு நெறிப்படுத்தலையும் எங்களை கொண்டு போய் கொண்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்று சொன்னால் இந்த படிக்கிற இந்த துறை கல்வி சார்ந்த பிகாஸ்லேயே எங்களுக்கு வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்து அவையிலே வந்து ஏற்படுத்தி தரணும். சிங்கப்பூர், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி போன்ற நாடுகளுக்கு எங்களுக்கு அவையிலே வந்து படிப்பு முடிந்த கையோடையே போகிறதுக்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் அவையிலே செய்து தரணும். அதோட எங்களை படிப்பு முடிகிற சந்தர்ப்ப காலத்திலேயே இங்கேயே வேலை செய்வதற்கான ஏற்பாடுகள் நிறைய செய்திருக்கிறோம். அது இந்த வகையான எங்களுடைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்த பிகாஸுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Hi, I'm Kajindan, coordinator Building Studies BCAS Jaffna campus. So in Jaffna BCAS campus we have civil engineering and quantity surveying two budgets இருக்கு. ஸோ இங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் நிறைய லெக்சர்ஸும் போய் கொண்டிருக்குது. ஸோ இங்கே நீங்கள் லெக்சர்ஸை முடிக்கும் போது நாட் ஒன்லி லெக்சர்ஸ், நீங்கள் நிறைய ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் கரியர்ஸ் வந்து இந்த 18 months பீரியட் HND கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய வந்து சிங்கப்பூர், மிடில் ஈஸ்ட் அண்ட் அதர் கண்ட்ரீஸ்லையும் வந்து எடுத்துக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நாட் ஒன்லி லெக்சர்ஸ், ஸோ ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் பிகாஸ் கேம்பஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். BCAS campus is a well-reputed and highly regarded educational establishment in Sri Lanka. We started our operations 26 years ago. BCAS Jaffna campus பொறுத்தவரையில் வந்து points of difference என்று சொன்னால் when we compare BCAS Jaffna campus with other private educational institutions, எங்களோட visionary leadership, our chairman sir Tyagaraja sir, now he is very particular about three things. One is knowledge, second one is skill, and the third one is attitude. நாங்கள் knowledge-க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸின் ஸ்கில்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸின் attitude development-க்கும் வந்து கொடுக்குறோம். Say for example, BCAS Jaffna-ல வந்து enriching, enlightening, learning experience-க்கு additional-ஆ we want to give our students enriching, enlightening social experience. And இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கொள்றதுக்காண்டி வந்து BCAS Jaffna-ல வந்து we have formed digital media club, Gavel club. Say for example, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால் Gavel club வந்து will play a vital role. Now similarly we have student activity council, and we pay so much attention on research and development. So there is a research committee in BCAS Jaffna campus. So நீங்கள் என்னோட கேட்டிங்கன்னு சொன்னால் BCAS Jaffna campus வந்து யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் அல்லது பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் என்னன்னு சொன்னால் BCAS Jaffna-வை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸ் எல்லா டிசிப்ளினும் வந்து அண்டர் ஒன் ரூஃபுக்குள்ள வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணமாக பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் டிசிப்ளினாக இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்ளைட் சயின்சஸ், லோ, லாங்குவேஜ் ஸ்டடி, சிவில் இன்ஜினியரிங், குவான்டிட்டி சர்வேயிங். இப்போ ரீசெண்டாக வந்து we have introduced போஸ்ட் கிராஜுவேட் டிகிரிஸ் as well. ஸோ இது எல்லாமே வந்து அண்டர் ஒன் ரூஃபுக்குள்ள வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி உள்ள ஒரே ஒரு ப்ரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஜெஃப்னாலேன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் ஆன்சர் வந்து BCAS Jaffna campus. இன் அடிஷன் டு தேட், இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் 2 years வந்து ஹை நேஷனல் டிப்ளமா அல்லது 18 months if it is a full time program, ஹை நேஷனல் டிப்ளமா வந்து ரீட் பண்ணுறீங்க BCAS Jaffna campusல. After the completion of the program, you want to pursue your higher studies in a foreign country, அதுக்கு வந்து நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணி தருவோம். ஸோ BCAS Jaffna-ல வந்து ஸ்டடி அப்ரோட் செக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாரினில் வந்து உங்களோட ஸ்டடீஸை வந்து பர்சியூ பண்ண விரும்பினீங்கன்னு சொன்னாலும் எங்களோட ஸ்டடி அப்ரோட் செக்ஷன் வந்து உங்களுக்கு அந்த ஹெல்ப்பை வந்து செஞ்சு தரும். ஸோ மற்றது வந்து ஒன் டைம் கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். இப்போ ப்ரோக்ராம் வந்து 18 monthsன்னு சொன்னால் ப்ரோக்ராம் வில் பி கம்ப்ளீட்டட் வித்தின் 18 months. ஸோ தேர் வில் பி நோ டிலே. அண்ட் இஃப் இட் இஸ் 24 months, 24 months வித்தின் த ஸ்டிப்யூலேட்டட் டைம் பீரியடுக்குள்ள வந்து ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணி தாரது வந்து எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி.
And though it's a private educational institution, we never compromise the quality of education. So we give more value to quality of education. அதனால தான் வந்து BCAS JEFNA campus ன்ற வந்து lecturers both academically and professionally qualified lecture panel. So there is no doubt. So BCAS JEFNA campusல ஸ்டடி பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு மெமரபிளான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கு அடிஷனலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கிடைக்கும். ஏன்னு சொன்னால் we have done several activities in the past, and we will do more activities in time to come. So BCAS JEFNAல வந்து உங்களோட ஸ்டடீஸை வந்து பர்சியூ பண்ண விரும்பினீங்கன்னு சொன்னால் without any delay you can come and join with us. So BCAS I believe நாங்கள் கண்டிப்பாக வந்து we will give you a transformational experience at BCAS JEFNA campus. இலங்கையை பொறுத்தவரையில் சட்டத்திறனியாவதற்கு பல்வேறு விதமான வழிமுறைகள் காணப்படுகின்றன. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையிலே ஒரு சிறந்த பெறுபவர்களை பெறுவதன் ஊடாக அரசாங்க பல்கலைக்கழகத்தின் ஊடாக சட்டக்கல்வியினை பெற முடியும். இதைவிட திறந்த பல்கலைக்கழகங்களின் ஊடாக கூட சட்டக்கல்வியினை பெற முடியும். தவிர மூன்றாவது வழிமுறையாக தனியார் பல்கலைக்கழகங்கள் காணப்படுகின்றன. இலங்கையில் காணப்படுகின்ற பல்வேறு விதமான தனியார் பல்கலைக்கழகங்களில் BCAS கேம்பஸ் ஆனது a well reputed and well regarded institutionாக காணப்படுகின்றது. முதலாவதாக சட்டக்கல்வியினை பெறுவதனால் இருக்கக்கூடிய வழிமுறைகள் மற்றும் வாய்ப்புகள் என்ன என்பதை சற்று நோக்குவோம். இலங்கையை பொறுத்தவரையில் சட்டத்திறனியாக வருவதன் ஊடாக நீதிமன்றங்களில் வழக்காட முடியும். பல்வேறு விதமான இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கம்பெனிஸ் ஒரு லீகல் அட்வைசராக கூட பணியாற்ற முடியும். இதைவிட BCAS கேம்பஸ் பல்வேறு விதமான ஸ்டடி அப்ரோட் வாய்ப்புகளையும் வழங்கி வருகின்றது. முக்கியமாக நீங்கள் BCAS கேம்பஸினூடாக 2 வருடங்கள் HND இன் லோவை பூர்த்தி செய்வதன் மூலம் 3வது வருடம் நீங்கள் நேரடியாக பிரித்தானியாவிலே போய் சட்டப்படிப்பினை தொடர முடியும். இதைவிட இன்னும் சொற்ப மாதங்களில் BCAS கேம்பஸ் ஆனது LLB கற்கை நெறியை ஆரம்பிக்க உள்ளது. அவ்வாறு LLB கற்கை நெறியை ஆரம்பிப்பதன் மூலம் ஒருவர் 3 வருட LLB கற்கை நெறியை BCAS கேம்பஸில் தொடருவதனூடாக அதைத் தொடர்ந்து இலங்கை சட்டக்கல்லூரியினால் நடாத்தப்படுகின்ற விசேட நுழைவு பரீட்சையில் சித்தியடைவதன் மூலம் இலங்கையில் ஒரு சட்டத்திறனியாக பணியாற்ற முடியும். எனவே JEFNA BCAS கேம்பஸ் HND இன் லோ கற்கை நெறியை ஆரம்பித்து தற்போது செகண்ட் இன்டேக்குக்கு மாணவர்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றது. So if you have any interest, don't hesitate to join with BCAS campus. சரி, அப்படியே BCAS கேம்பஸில் இன்றைக்கி எவ்வாறான உயர்கல்விகளை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது சார்ந்து இங்கே இருக்கக்கூடிய விரிவுரையாளர்களோடு பேசியிருந்தோம், மாணவர்களோடு பேசியிருந்தோம். இங்கே கல்வி கற்பதனால இருக்கக்கூடிய நன்மைகள் என்பது ஏராளமாக இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் சொல்லிக் கொள்கின்ற பொழுது குறிப்பாக நீங்களும் உயர்கல்விகளை கற்க வேண்டும், எங்கே என்னுடைய மேற்படிப்பை தொடரலாம் என்று சொல்லி சிந்திப்பவர்களாக இருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய BCAS கேம்பஸோடு இணைந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பாக இருக்கும் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு என்பதை சொல்லுகிற பொழுது உங்களுடைய கற்கை நெறியை நீங்களும் பூர்த்தி செய்வதற்கான ஒரு தளமாகவும் உங்களுக்கான ஒரு வாய்ப்பையும் இதனை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதை இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்திப்போம். வணக்கம்.